ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இந்த டூட்டி ஃப்ரூட்டி பண்ணலாம். வாட்டர்மெலன் தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி பண்ண போகிறேன். இப்போ சம்மர் சீசன்றதால நம்ம அடிக்கடி வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளை பகுதியை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் இந்த வாட்டர்மெலனில் இருக்கிற தோலை சீவிட்டு இதில் தான் நம்ம இந்த டூட்டி ஃப்ரூட்டி பண்ண போகிறேன். நான் எப்போதும் வாட்டர்மெலன் வாங்கினோம்னா இந்த வேஸ்ட்டான பகுதியை நான் தூக்கி குப்பையில் போட மாட்டேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி செடிங்களுக்கு போட்டுருவேன். அதாவது அந்த வேறு பாகத்தில் போட்டுடுவேன். இப்போ சம்மர் சீசனாக இருக்கிறதால அந்த செடியோட அந்த வேறு பாகம்லாம் சீக்கிரமாக காயும். அதனால் இது போட்டோம்னா அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வாட்டர் மேலில் இருக்கிற தோலில் நல்லா சீவிட்டு இப்போ இது மாதிரி நீட்டு வாகில் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் இந்த தர்பூசணியை அடிக்கடி வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் அதிகமாக தண்ணி இருக்கிறதால இந்த வெயில் காலத்தில் இந்த பழம் நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிட்ணும். பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு கூட நம்ம குடிக்கலாம். எல்லா வாட்டர் மில்லனையும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வாணலில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதே அளவு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கொதித்து கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வாட்டர்மெலன் அந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த சர்க்கரை தண்ணியில் கொட்டிக்கலாம். இது அப்படியே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதாவது ரொம்ப சாஃப்டாக குழக்குன்னு வேகக்கூடாது. அதே சமயம் ஒரு கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் வெந்தும் இருக்கணும். ஆனால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த வாட்டர்மெலன் இந்த சர்க்கரை தண்ணியிலே வேகிறதால வாட்டர்மெலன் அந்த சர்க்கரையில் இந்த இனிப்பு தன்மைலாம் இழுத்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த சர்க்கரை தண்ணி சீரப் மாதிரி இருக்கணும். அதாவது அந்த சர்க்கரை தண்ணி பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தோம்னா அது ஒரு பிசுப்பாக இருக்கணும். ஒரு கம்பி பதம் மாதிரி இருக்கணும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாட்டர்மெலனை அழுத்தி பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக குழன்னு இல்லாமல் இது மாதிரி டைட்டாக இருக்கணும். ஆனால் வெந்திருக்கும். இது மாதிரி இருக்கணும். இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரப்லேருந்து அந்த வாட்டர்மெலனை எடுத்து 3 பவுலில் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 3 கலர் சேர்க்க போகிறதால 3 பவுல்லையும் ஒரு கரண்டி அந்த வெந்த வாட்டர்மெலனில் வச்சுக்கிறேன். வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரை தண்ணி, அதாவது சர்க்கரை பாகு, இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த சீரப்பை நம்ம சர்பத்தில் கலந்து குடிக்கலாம், இல்லைனா லெமன் ஜூஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் கூட கலந்து குடிக்கலாம். இப்போ நம்ம 3 பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதை கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். அதாவது ஃபுட் கலர் தான் இது. க்ரீன் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்த பவுலில் இருக்கிறதுல எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 கலர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இது வடிகட்டணும் இல்லைங்களா, அதனால் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இந்த 3 கலரையும் நல்லா பரவலாக பரப்பி விட்டு இது மாதிரி வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் காஞ்சிரும். அதே சமயம் அந்த டிஷ்யூ பேப்பரில் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டை வழியாக அந்த சீரப்பில் அந்த சர்க்கரை தண்ணியில் வடிஞ்சு வந்துடும். அதனால் இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு சல்லடில் கூட அது மேலே பரப்பி வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் கூட நம்ம இது மாதிரி பரப்பி காய வச்சிடலாம். வெயிலில் வைக்க வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இது மாதிரி பரப்பி நல்லா இது மாதிரி பரப்பி விட்டு காய வைக்கணும். பரப்பி வச்சு இது மாதிரி வச்சிட்டோம்னா அந்த ஓட்டை வழியாக அந்த சீரப்பில் நல்லா இறங்கிடும். இது ரொம்பவும் ட்ரையாகவும் காயக்கூடாது. அதனால் அதே மாதிரி ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையும் இருக்கக்கூடாது. இது மாதிரி காய வச்சுருவோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது காலைல பண்ணோம்னா மறுநாள் காலைல வரைக்கும் இப்படியே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சோடனே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது சாஃப்டாகவும் இருக்கும். இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா மல்டி கலராக நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி மல்டி கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டான கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம எல்லா ஸ்வீட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி, கேக்கு, பன்னு, இது மாதிரி எல்லா ஸ்வீட்டுக்கும் நம்ம இந்த டூட்டி ஃப்ரூட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேவையான போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.